நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்ல காரசாரமான ஒரு ஃபிஷ் ரோஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி திலேப்பி மீன் தான் எடுத்திருக்கேன். மீன் வாங்கும் போதே இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மீனை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி மீன் நல்லா அலசும் போது உங்களுக்கு மீனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. மீனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட்டுக்கான மேரினேஷன் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் சமைக்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. மசாலா ஃபுல்லாக மீனில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மீனோட ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா மீன் வகைக்கும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி தடவி விடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈவனாக இருக்கும். மீனில் மசாலாலாம் நம்ம தடவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் இது சமைச்சு காட்ட போகிறேன். ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நம்ம நார்மலாக தோசைக்கல்லில் எப்பவும் சமைக்கிற மாதிரி சமைச்சாலே டேஸ்ட்டு சூப்பராக வரும். மசாலா தடவி வச்ச மீனை ஏர் ஃப்ரையர் பிளேட்டில் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ரீசெண்டாக தான் இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கினோம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையரில் சிக்கன் லெக் பீஸில் நம்ம சமைச்சிருக்கோம், நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையரில் டைமிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் செட் பண்ணால் போதும். மீனுக்கு பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ்க்குள்ளே சமைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ மீனை உள்ளே வச்சாச்சு, டைமிங்கும் செட் பண்ணியாச்சு. நான் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மீன் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது, அப்படி பூ மாதிரி வெந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் தவாவில் ரோஸ்ட் பண்ணும்போது 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா தவாவில் ஒட்டாமல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.